வணக்கம் மக்களே, நான் உங்க கோகுல். கெடப்பாரா டீம் இஸ் பேக் அப்படின்ற மாதிரி தான் நேத்திக்கு மேட்ச் வந்து நடந்து முடிஞ்சதுங்க. அதாவது மும்பை வர்சஸ் கேகேஆர் அப்படின்ற அந்த மேட்ச் செகண்ட் மேட்ச் ஐபிஎல் 2026 ஸ்டார்ட் ஆகி செகண்ட் மேட்ச்ங்க. எங்கிட்ட இருந்திருக்குன்னு பார்த்தோம்னா மும்பையில் இருக்கக்கூடிய வாங்டே மைதானத்துல வந்து நடந்தது. முதல்ல டாஸ் வின் பண்ணி இருக்கக்கூடிய மும்பை அணி வந்து ஏம்பா நாங்க முதல்ல வந்து பால் போடுறோம் அப்படின்ட்டு அவங்க வந்து பவுலிங்கை சூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ முதல்ல களமிறங்கி இருக்கக்கூடிய கேகேஆர் அணி வந்து எவ்வளவு ரன்களை வந்து குவிச்சதுன்னா 220 ரன்களை வந்து குவிச்சதுங்க. அபார ஆட்டம் தான் சொல்ல முடியும். அதுலயும் அஜின்கே ரஹானே இருக்காரு பாத்தீங்களா, சரியான அடிங்க. மனுஷன் சரியான ஃபார்ம்ல வந்து இருக்காரு. அடி பொழந்துட்டாரு. இன்னொரு பக்கம் வந்து ஃபின் ஆலன் அப்படின்ற இன்னொரு கேகேஆர் பிளேயர் சரியான அடி அடிச்சாரு. அதுக்கப்புறம் இவங்க எல்லாம் விக்கெட் பறி கொடுக்கவே ரகுவன்ஷி அப்படின்ட்டு ஒரு பிளேயர் இறங்கினாரு. சும்மா வான வேடிக்கை காமிச்சிட்டாரு. செம்ம அடி அடிச்சு ஸோ கேகேஆருடைய ஸ்கோர் வந்து வேற லெவலா போயிடுச்சு. ரிங்கு சிங்கும் சும்மா பொழந்து எடுத்தாரு. 220 ரன்களை வந்து எடுத்தாங்க 20 ஓவர் முடிவுல. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது எப்பா இந்த ரன்னை வந்து மும்பை கண்டிப்பா சேஸ் பண்றதுக்கு கஷ்டப்பட போறாங்க அப்படின்ற ஒரு எண்ணம் நமக்குள்ள இருந்துச்சு. ஸோ 1000 தான் இருந்தாலும் மும்பைக்கு மேலேயும் நமக்கு ஒரு பக்கம் வந்து இந்த டீம் வந்து வின் பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு எண்ணம் நம்மளுக்கு இருக்கு. ஏன்னா ஒரு சென்னை ஃபேனா மும்பையும் நம்மளுக்கு வந்து லைட்டா பிடிக்காதுன்றது வந்து இந்த மாதிரி ஒரு ஒரு விஷயம் இருக்கு சென்னை ஃபேன்ஸுக்கு மனசு ஓரமா. ஜெயிக்காது அவள் தான் கடப்பார டீம் வீட்டுக்கு போகுது நேத்திக்கு மேட்ச் அப்படின்னு நினைச்சா இங்க சரியான அடிங்க. அதாவது ஒரு ரெக்கார்டை வேற பிரேக் பண்ணி வச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 13 வருஷமா மும்பை அணி வந்து ஐபிஎல் ஸ்டார்ட் ஆகி ஃபர்ஸ்ட் மேட்ச்ல வந்து வின் பண்ணதே கிடையாதான். சரித்திரமே இல்லை அப்படின்ற அந்த மேட்சை வந்து வின் பண்ணி நாங்க வின் பண்ணுவோம், அந்த ரெக்கார்ட்லாம் பிரேக் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி நேத்திக்கு மேட்சை வந்து மும்பை வந்து வின் பண்ணி வச்சிருக்கு. முக்கியமா சொல்லணும்னா மும்பையில வந்து சேசிங்க்கு வந்து இறங்குனாங்க. ஸோ செகண்ட் டவுன் இறங்கும் போது ரோஹித் சர்மா, ரிக்கல்டன் அடிங்க அடி பொழந்துட்டாங்க. ரோஹித் சர்மானா வான வேடிக்கை காமிச்சிட்டு இருக்காரு. ஃபர்ஸ்ட் ஓவர் வந்து சுத்தினாரு. என்னடா பாலை மாட்ட மாட்டேங்குது அப்படின்ட்டு ஸோ மனுஷன் அந்த சுத்துறதை மட்டும் விடவே இல்லை. திருப்பியும் அடிக்க ஆரம்பிச்சாரு. சரியான அடிங்க. ஸோ ரிக்கில்டன் ரோஹித் சர்மா கொஞ்சம் தடுமாறி வெளியே போயிட்டாலும் ரிக்கில்டன் வந்து நின்று பொழந்துட்டாரு. 81 ரன் சம்திங் வந்து ரிக்கில்டன் வந்து எடுத்துட்டாங்க. ஸோ ஒரு பக்கம் மும்பையோட பவுலிங்க கேகேஆர் கீழ்ச்சிட்டாங்கன்னு பார்க்கும்போது கேகேஆரோட பவுலிங்க மும்பை கீழோன்னு கீழ்ச்சிருச்சு. மேட்ச் வந்து 17 ஓவர்லயே முடிஞ்சிடும் அப்படின்னு பார்த்துட்டு இருந்தா எப்படியோ 19 ஓவருக்கு வந்து வலிச்சுட்டு போயிட்டாங்க. ஸோ ஹர்திக் பாண்டியா அவர்கள்லாம் களத்துல நின்றுட்டு இருந்தார் லாஸ்ட் வரைக்கும். மேட்ச் வந்து 224 ரன்களை அடிக்கப்பட்டு நேற்றுக்கு வந்து மும்பை சார்பாக மேட்ச் என்பது முடிக்கப்பட்டிருந்தது. மேட்ச் வின்னுங்க. இந்த விஷயத்தை தான் மும்பை ஃபேன்ஸ் நிறைய பேர் தூக்கி போட்டு பாத்தீங்களா 13 வருஷமா நாங்க ஒரு மோசமான ஒரு சாதனையை வந்து முறியடிச்சிருக்கோம். ஒரு சாதனை கிடையாது. ஏன்னா ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து வின் பண்ணதே கிடையாது. வின் பண்ணி இருக்கிறது வந்து சூப்பர் அப்படின்னு சொல்லப்பட்டு வந்துகிட்டு இருக்கு. கெடப்பாறை டீம் அந்த ஃபார்ம் அப்படின்ற மாதிரி தான் இப்போ வந்து நிறைய பேருடைய டேக்லைன்ஸ் இருக்கு. எனிவே இந்த இடத்துல வந்து மும்பை அணி வின் பண்ணி இருக்கிறது மேலும் டஃப்பாக இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் ஐபிஎல் ஃபைனல்ஸ்க்கு வர உங்களுக்கு தெரியும். எனிவேங்க இதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றது என்னோட கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. இது போன்ற ஐபிஎல் அப்டேட்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா கோகுல் டேக் சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க.